நண்பன் ஒருவன் கீழே விழுந்தா ஐயா அவன் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி சிரிக்கக்கூடிய நண்பர்களும் இருக்க தான் செய்யாங்க. அதே நேரத்தில் என்னுடைய நண்பன் கீழே விழுந்துட்டானே அவனை நான் தூக்கி அவனை மறுபடியும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல நிலைமைக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கதையை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஸ்ட்ரோக் வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒரு நண்பன் இருப்பான். அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பல வருஷமாக அந்த ஸ்ட்ரோக் வியாதினால் நமக்கே தெரியும், யாருக்காவது ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்தனா அவங்களால அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அவங்க பழைய மாதிரி அவங்களால இருக்க முடியாது. முன்னாடி நல்லா ஓடி ஆடி எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரோக் வியாதினால் கொஞ்சம் நல்லாவே பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு வேலை செய்யணும், ஒரு ஆள் தனியாக வேணும். அவங்களுடைய சொந்த கடமைகளையே இன்னொருத்தரோட ஹெல்ப்னால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஆளும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டார். பல வருஷங்களாக கட்டிலே படுக்கையாக இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வருவாங்க. வரும்போது இயேசுக்கிட்ட சுகம் வாங்க, நன்மைகளை வாங்க நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. அப்போ இதை 4 நண்பர்களும் கேள்விப்படுறாங்க. அப்போவும் நினைக்கிறாங்க, தன்னுடைய நண்பனுக்கு இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு சுகம் கிடைக்கும், இந்த வியாதியிலேருந்து அவனை எழுந்து நடக்க பண்ண இயேசுவால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்க எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதாவது இந்த நாட்கள்லாம் கார் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடலாம், அந்த நாட்கள்லாம் கார் வசதி அப்படிலாம் கிடையாது. ஸோ 4 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேரும் சேர்ந்து கட்டிலோட ஒவ்வொரு பக்கத்தை நம்ம பிடித்து நம்ம தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போவோம். அங்கே போய் இயேசுக்கிட்ட நம்ம கொண்டு போய் காட்டி நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி எப்படியாவது சுகத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரியே 4 பேரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து படுக்கையில் இருந்த தன்னுடைய நண்பனை கட்டிலோடையே தூக்கி கொண்டு போகிறாங்க. அவங்க இயேசு இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது தான் அவங்களுக்கு ஒன்று தெரியுது. அந்த வீட்டை சுற்றி அவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த கட்டிலை கொண்டே போக முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கலக்கம் ஏற்படுது. ஐயோ, நம்ம இயேசுக்கிட்ட கொண்டு வந்து சுகம் வாங்கலான்னு கூட்டிகிட்டு வந்தால் இந்த இடத்துல நம்மளால் உள்ளே கூட கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம வாசல் வழியாக தான் நம்மளுடைய நண்பனை உள்ளே கொண்டு போக முடியாது, கட்டிலோடு சேர்த்து கொண்டு போக முடியாது. இந்த வீடு ஓட்டு வீடு தானே, நம்ம ஓட்டை பிரித்து மேலே வந்து கயிறு போட்டு இந்த கட்டிலவையும் நம்முடைய நண்பனையும் வைத்து மெதுவாக கீழே இறக்கி உள்ளே கொண்டு போயிட்டோன்னா இயேசு அதை பார்த்து நம்ம நண்பனுக்கு சுகம் தருவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 4 பேரும் ஒன்று சேர்ந்து மேலே அந்த வீட்டோட ஓடுகளை பிரித்து மெதுவாக பொறுமையாக அந்த ஸ்ட்ரோக் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனை கட்டிலில் வச்சு கயிறை கட்டி மெதுவாக இறக்கி அந்த வீட்டுக்குள்ளே அவனை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இயேசுக்கு இதை பார்த்து தான் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எதுக்காகனா, அதாவது தன்னுடைய நண்பனுக்கு சுகம் இல்லை அப்படின்னதும் மற்ற 4 பேரும் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது தன்னுடைய நண்பனை குணமாக்கணும்னு சொல்லி இவ்வளோ முயற்சி எடுத்து தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தாங்களாம். இன்றைக்கும் கூட நமக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை சொல்லலாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆபத்துன்னு வந்தால் நம்ம கூட நிற்க அவங்க நிற்பாங்களா, இல்லை ஆபத்தை பார்த்து தூரம் ஓடி போவாங்களா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த பக்கவாதம் பிடித்த இந்த மனிதனுக்கு அவனால் எழுந்தே நடக்க முடியாது. ஆனால் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து இயேசுக்கிட்ட கொண்டு வந்து சுகப்படுத்தி அவன் போகும்போது கட்டிலுக்கு மேலே இருந்து அவன் போகலை, தன்னுடைய சொந்த கால்களால் நடந்து போகிறான். அவனுடைய படுக்கையின் வாழ்க்கை அன்றோடு முடிந்து விட்டது. இதே மாதிரி தான் நமக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை நம்ம முடியாமல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உன்னால் முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்ம கூட மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஆதாயத்துக்காக மட்டும் பழகிற ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைஞ்சால் நீங்கள் உண்மையாகவே கொடுத்து வச்சவங்க தான். இயேசு வந்து அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தது அவனுடைய படுக்கை நிலைமையை பார்த்து கூட சுகம் கொடுக்கல. இந்த 4 பேரும் தூக்கிட்டு வந்து அவங்க இயேசுக்கிட்ட கொண்டு வந்து செஞ்ச அந்த விசுவாசத்து நிமித்தமாக தான் சுகம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்.